வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விரிவான பகுப்பாய்வுல தமிழ்நாட்டோட பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு பரபரப்பான அரசியல் சதுரங்காட்டத்தை பத்தி தான் பேச போறோம். இது சும்மா ஒரு உள்கட்சி பூசல் கிடையாதுங்க. ஒட்டுமொத்த மாநில அரசியலோட திசையையே மாத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. இந்த சிக்கலான அரசியல் களத்தை சுலபமா புரிஞ்சுக்க இத நாம 5 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். 1. அதிமுக அதிகார போட்டி. 2. இபிஎஸ் மற்றும் கிளர்ச்சியாளர்கள். 3. எம்எல்ஏ ராஜினாமா வியூகம். 4. டிவிகேவோட திடீர் நுழைவு. அப்புறம் 5. இதோட இறுதி அரசியல் தாக்கம். சரி, முதல்ல இந்த அதிமுக அதிகார போட்டி பத்தி பாப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஏற்பட்ட ஒரு பெரிய சறுக்கல் தான் இந்த ஒட்டுமொத்த பூகம்பத்துக்கும் தொடக்கப்புள்ளின்னு சொல்லலாம். அந்த சுமாரான முடிவுகள் ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி செயல்பட்டு கட்சிக்குள்ள பல வருஷமா இருந்த அதிருப்திகளை அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருச்சு. அரசியல் களத்துல நம்ம பிடி நழுவிடுவோங்கிற அச்சம் தலைவர்கள் மத்தியில ரொம்ப ஆழமாவே உருவாயிருக்கு. அதே நேரத்துல நடிகர் விஜயோட டிவிகே கட்சியோட அபரிமிதமான வளர்ச்சி இந்த உட்கட்சி மோதலை இன்னும் வேகப்படுத்தியிருக்கு. இப்போ 2வது கட்டத்துக்கு போலாம். இபிஎஸ் மற்றும் கிளர்ச்சியாளர்கள். இந்த அதிகார போட்டியில களத்துல இருக்கிற 2 முக்கிய துருவங்கள் இவங்கதான். ஒரு பக்கம் தற்போதைய பொதுச் செயலாளரான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிகாரப்பூர்வ தரப்பு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையிலான கிளர்ச்சியாளர்கள் தரப்பு. பல வருஷமா ஒன்னா வேலை செஞ்ச தலைவர்கள் இப்போ கட்சிக்குள்ளேயே ஒரு நேரடி பல பரீட்சையில இறங்கியிருக்காங்க. இந்த கிளர்ச்சியாளர்களோட கோபம் ஒன்னும் ராத்திரியோட ராத்திரியா வரலைங்க. மோசமான கூட்டணி வியூகம், தொடர் தேர்தல் தோல்விகள், கட்சியோட ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒருத்தர்கிட்டயே குவிஞ்சிருக்கிறது. இதெல்லாத்துக்கும் மேல டிவிகேவோட வளர்ச்சியை கட்டுப்படுத்த தவறியதுன்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவங்க முன்வைக்கிறாங்க. தற்போதைய தலைமையின் கீழ் போனா எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும் அப்படிங்கிற ஒரு பெரிய பயம்தான் பல எம்எல்ஏக்களை இந்த முடிவுக்கு தள்ளியிருக்கு. இந்த அதிருப்தி எந்தளவுக்கு ஆழமானதுங்கிறத 25 முதல் 30 அப்படிங்கிற இந்த எண்கள் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. ஆமாங்க, ஆரம்பகட்ட தகவல்களின்படி சுமார் 25லிருந்து 30 எம்எல்ஏக்கள் வரை கிளர்ச்சி அணிக்கு ஆதரவா இருந்திருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. சட்டமன்றத்துல இபிஎஸ்க்கு பதிலா எஸ்பி வேலுமணிய முன்னிறுத்துறது வரைக்கும் ரொம்ப தீவிரமான ஆலோசனைகள் நடந்திருக்கு. அடுத்ததா 3வது கட்டம் எம்எல்ஏ ராஜினாமா வியூகம். முன்னாடி நாம பார்த்த அந்த 30ங்கிற பெரிய எண்ணை இப்போ வெறும் 3 அப்படிங்கிற இந்த எண்ணோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இவ்வளவு பெரிய கிளர்ச்சியில அதிகாரப்பூர்வமா சபாநாயகர் கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்தது வெறும் 3 எம்எல்ஏக்கள் தான். மீதமுள்ள பல பேரு திரும்பவும் இபிஎஸ் முகாமுக்கே போயிட்டாங்க. ஏன் திடீர்னு இந்த பின்வாங்கல்? அரசியல் களத்துல இது ஒரு மிக முக்கியமான கேள்வி இல்லையா? இதுக்கான விடை கட்சி தாவல் தடை சட்டத்துல மறைஞ்சிருக்கு. போதுமான எம்எல்ஏக்கள் பலம் இல்லாம கட்சியை விட்டு பிரிஞ்சா அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியே இழக்க நேரிடும். ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு இதைவிட பெரிய இழப்பு இருக்கவே முடியாதுங்க. அதனால சட்ட ரீதியான பிளவுக்கு தேவையான பலம் இல்லாததால இபிஎஸ் எடுக்க போற ஒழுங்கு நடவடிக்கைக்கு பயந்து கிளர்ச்சியாளர்கள் ரொம்ப எச்சரிக்கையா செயல்படுறாங்க. அதனால இந்த ராஜினாமான்றது ரொம்ப துல்லியமா கணக்கிடப்பட்ட ஒரு தற்காப்பு வியூகம். தகுதி நீக்கத்தை தவிர்க்கிறது, கட்சிக்குள்ள தங்களோட பேரம் பேசும் சக்தியை தக்க வைக்கிறது, அப்புறம் எதிர்காலத்துல மாற்று கூட்டணி மூலமா மீண்டும் களமிறங்குறது. இதுதான் இந்த ராஜினாமா நாடகத்தோட பின்னணியில இருக்கிற மாஸ்டர் பிளான். தங்களோட அதிகாரத்தை இழக்காமலேயே அதே சமயம் எதிர்ப்பையும் பதிவு செய்யற ஒரு தந்திரம் இது. இப்போ 4வது கட்டம் டிவிகேவோட திடீர் நுழைவு. இது ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரின்னு கூட சொல்லலாம். சமீபத்துல சட்டமன்றத்துல நடந்த வாக்கெடுப்பு சர்ச்சையின் போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு அரங்கேறிச்சு. கிளர்ச்சியாளர்கள் வெளிப்படையாகவே டிவிகேவுக்கு ஆதரவா செயல்பட்டாங்க. பதவிகள், அதிகாரத்தை ஆசை காட்டி தங்களுடைய எம்எல்ஏக்களை டிவிகே இழுக்க முயற்சி பண்றதா இபிஎஸ் தரப்ப நேரடியாகவே குற்றம் சாட்டுற அளவுக்கு இப்போ நிலைமை ரொம்ப தீவிரமாயிடுச்சு. அதிகாரப்பூர்வமான இணைப்பு எதுவும் இதுவரைக்கும் நடக்கலைனாலும் அரசியல் வட்டாரங்கள்ல 3 சாத்தியக்கூறுகள் பேசப்படுது. 1. வாக்காளர்களோட கோபத்தை தவிர்க்க வெளியில இருந்து டிவிகேக்கு ஆதரவு தர்றது. 2. படிப்படியா டிவிகேவுல இணையறது. குறிப்பா அதிமுகவோட பாரம்பரிய கோட்டையான கொங்கு மண்டலத்துல எஸ்பி வேலுமணிக்கு இருக்கிற அசைக்க முடியாத செல்வாக்கு வளர்ந்து வர்ற டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய பலமா அமையும். 3. தனியா ஒரு அதிமுக பிரிவையே உருவாக்குறது. இறுதியாக 5வது கட்டம். இதோட ஒட்டுமொத்த அரசியல் தாக்கம் என்ன?
மாநிலத்தோட மற்ற முக்கிய கட்சிகளோட நிலைப்பாட்டை பார்த்தோம்னா கிளர்ச்சியாளர்களுக்கான கதவுகள் பெரும்பாலும் அடைக்கப்பட்டே தான் இருக்கு. பாஜக அதிகாரப்பூர்வமா இபிஎஸ் முகாமோட இருக்கு. திமுகவோட இணைவதும் அரசியல் ரீதியா சாத்தியமே இல்ல. ஏன்னா இந்த கிளர்ச்சியாளர்களோட அரசியல் அஸ்திவாரமே திமுக எதிர்ப்பு தான். அதனால இவங்கள அரவணைக்கக்கூடிய ஒரே மாற்று சக்தி அல்லது புகலிடம்னா அது டிகேவி மட்டும்தான். ஓபிஎஸ் சிபிஎஸ் பிளவுக்கு பிறகு நடக்கிற மிகப்பெரிய உட்கட்சி மோதல் இதுதான். அரசியல் விமர்சகர்கள் இத மகாராஷ்டிராவுல நடந்த பிரம்மாண்டமான சிவசேனா கட்சி பிளவோட ஒப்பிடுறாங்க. அங்கேயும் எம்எல்ஏக்கள் ஆழமா பிளவுபட்டாங்க, தலைமையோட அங்கீகாரம் கேள்விக்குறியாச்சு, கடைசியில கட்சியோட அடையாளமே கைமாறிடுச்சு. அதே மாதிரியான ஒரு வாழ்வா சாவா போராட்டம் தான் இப்போ அதிமுகவிலயும் நடந்துட்டு இருக்கு. இது அந்த கட்சியோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான தருணம். தற்போதைக்கு கட்சி அமைப்பு இபிஎஸ் கட்டுப்பாட்டுல இருந்தாலும் எம்எல்ஏக்கள் மத்தியில கிளர்ச்சியாளர்களுக்கும் நல்ல செல்வாக்கு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த குழப்பத்தோட மிகப்பெரிய பயனாளியா டிவிகே உருவெடுத்திருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. பல்வேறு தரப்புகள் உரிமை கொண்டாடுற இந்த சூழல்ல எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவாக்குன அந்த அதிமுகவோட உண்மையான பாரம்பரியத்தை இறுதியா ஸ்வீகரிக்க போவது யாரு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.